ஆண்டோறும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 94 அதிகாரம் 22 வசனம். சங்கீதம் 94:22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் இந்த 94 சங்கீதத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தினுடைய ஆதாரமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 23 அதிகாரத்திலே காணலாம். அங்கே சவுலுக்கு பயந்து தாவீது அங்கே ஓடும் பொழுது சவுல் நம்மளை எப்படியும் கொன்று விடுவார் என்று சொல்லி எண்ணி கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்திலே தாவீது விசாரித்து அவனுக்கு கடந்து செல்கின்றார். அந்த 1 சாமுவேல் 23 அதிகாரத்திலே அங்கே கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீர் போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை இரட்சிப்பா என்று சொல்லுகிறார். ஆனால் அதை தொடர்ந்து நான் பார்க்கும்பொழுது சவுல் தாவீது கேகிலால் தான் இருக்கிறான் என்று சொல்லி சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனடியாக அவன் கேகிலாக்கு அங்கே சவுல் வருகின்றார். உடனே தாவீது மீண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார், ஆண்டவரே, இந்த கேகிலா பட்டணத்தார் என்னை காட்டி கொடுத்து விடுவார்களோ என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆம் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். உடனடியாக தாவீது என்ன செய்கின்றார், அங்கே வனாந்தரத்துக்கு கடந்து செல்கின்றார். முன்னே கர்த்தரிடத்தில் கேட்ட தாவீது, கர்த்தனை போ, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது மீண்டுமாய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது ஆம் என்று சொல்கின்றார். ஆனாலும் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனக்கு அடைக்கலமாக இருப்பார் என்று சொல்லி அவர் என்னை வழிநடத்துவார் என்று அங்கே கேகிலாவிலே இருந்த தாவீது அங்கே என்ன செய்கின்றார், வனாந்தரத்துக்கு போகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அவன் மீண்டுமாய் ஏதோ ஒரு பட்டணத்தை கடந்து சென்றிருக்கலாம், யூதா தேசத்துக்கு போயிருந்திருக்கலாம், எருசலேமுக்கு போயிருந்திருக்கலாம், அல்ல வேறு எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் தங்கியிருந்திருக்கலாம். ஆனால் தாவீது வனாந்தரத்திலே அங்கே தங்கின ஒரு மனிதனாய் அங்கே இருக்கின்றான். ஒரு மலையிலே தரித்திருந்த ஒரு மனிதனாய் இருந்தான் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு அடைக்கலமாக இருப்பார். நான் நம்பியிருக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கன்மலையாக இருப்பார் என்று சொல்லி விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அங்கே கடந்து செல்கின்றான். இன்றைக்குமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கதவுகள் அடைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது என்ன என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கேள்வி கொண்டிருக்கலாம். ஆனால் எதையும் யோசிக்காமல் என்னை அழைத்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அடைக்கலமாகவும் நான் நம்பியிருக்கிற தேவன் என் வாழ்க்கையிலே கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அழைத்த தேவன் மீது நம்பிக்கை கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து வளர்த்துவாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.